அண்மை செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நேற்று இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் மற்றும் கட்டமைப்புகள் குறிவைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து லாகூரை இன்றைய தினம் இந்தியா குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? பாகிஸ்தான் வான்தடுப்பு தாக்குதல் அமைப்பை ஏன் இந்தியா அளித்திருக்கிறது என்ற பின்னணியோட விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் எந்த இடங்களிலும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களையோ ராணுவ முகாம்களையோ மையமாக இருக்கக்கூடிய இடங்களையோ அரசு இடங்களிலோ அல்லது பொதுமக்களுடைய பகுதிகளிலோ இந்தியா தாக்கவில்லை. மாறாக பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குமே அவர்கள் அச்சுறுத்தலானவர்கள் தான் என்ற நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அவருடைய முகாம்களை இந்தியா குறிவைத்து தாக்கி இருக்கிறது. அதில் 9 இடங்களில் தாக்கப்பட்டதில் முழுமையான வெற்றியும் இந்தியா அடைந்திருக்கிறது. இது நேற்று நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு இந்தியா தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைக்காத போதும் கூட இன்று அதிகாலையில 15க்கும் மேற்பட்ட இந்தியாவுடைய இடங்கள்ல ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசியிருக்கிறது. இந்த ஏவுகணை வீசிய பகுதிகளாக அவந்திபோரா, ஸ்ரீநகர், அமிர்தராஜ், ஜலந்தர், சண்டிகர் உள்ளிட்ட அந்த 15 இடங்கள்ல இந்தியாவின் ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் குறிவைத்து தாக்க முயற்சி செய்திருக்கிறது. இது பாகிஸ்தானுடைய கோழைத்தனம் என்று விமர்சிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் உள்ளாக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை தாக்குவதற்கு பாகிஸ்தானால் முடியவில்லை. ஆனால் பயங்கரவாதிகளை நாடு விட்டு நாடு வந்து தாக்கியிருக்கக்கூடிய இந்தியாவை தாக்குவதற்கு அவர்களுடைய ராணுவத்தை பயன்படுத்தி அவருடைய ஏவுகணைகளை இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் என்பது ஒரு கோழைத்தனமான அரசியல் எனவும் சர்வதேச அரசியல்ல பாகிஸ்தான் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்தியா மீது அவர்கள் அவந்திபுரா உள்ளிட்ட 15 இடங்களில் அவர்கள் ஏவுகணைகள் ஏவி தாக்கிய இந்த கொடூரமான நேரங்கள்ல இந்தியாவுடைய வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பான S-400 மூலமாக இந்தியா பாகிஸ்தான் ஏவுன அத்தனை ஏவுகணைகளையும் வான்வெளியிலேயே தடுத்து அழித்திருப்பதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இலக்கை அடையும் முன்னரே இந்தியா தடுத்து அளித்திருப்பதன் காரணமாக பெரும் அளவிலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவத்தின் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா மீது ஏவுகணைகளை வீச முயன்ற பாகிஸ்தானுக்கு பதிலடி தர வேண்டியது கட்டாயம், காலத்தினுடைய நெருக்கடி. அதற்காக ட்ரோன்கள் மூலம் இந்தியா பதிலடிகள் தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாமல் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மீது மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் மட்டுமே பாகிஸ்தான் மீதான தாக்குதல் இல்லை என்பதை இந்தியா தெரிவித்த பிறகும் கூட பாகிஸ்தான் கோழைத்தனமாக இரவோடு இரவாக இந்தியாவுடைய ராணுவத்தினுடைய தளவாடங்கள் மற்றும் ராணுவ மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கிறது என்றது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதனால அந்த அச்சுறுத்தலை முறியடிப்பதற்காக இந்தியா ஏவுகணைகள் மீது இந்தியா மீது ஏவிய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில லாகூருக்கு ட்ரோன்கள் மூலமாக பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். லாகூரில் இருந்து இந்தியாவை குறிவைத்து ஏவுகணைகள் வீசப்பட்டதால் அந்த நகரை குறிவைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் மற்ற இடங்களிலும் கூட அந்த ட்ரோன்களுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. பாகிஸ்தானுடைய 9 நகரங்களில் அந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். ராவல்பிண்டி பகுதியில கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்ட இடங்கள்லாம் சேதமாகிருப்பதாக கூட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா லாகூரை தாக்கியதாகவும் லாகூர் உள்ளிட்ட இடங்களை தாக்கியதாகவும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் வான்தடுப்பு தாக்குதல் மையம் உள்ளிட்டவைகள் தான் குறிவை தாக்கியதாக இந்தியா சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த தாக்குதல் இந்தியா மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பதிலாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன் லாகூர் என்றால் இந்தியாவை 15 இடங்களில் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்ட மூலதனமாக இருந்த இடம் லாகூர் என்பதனால் லாகூருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் மீது இந்தியா இந்த தாக்குதலை குறிவைத்து நடத்தியதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்ததால் அந்நாட்டின் ராணுவ நிலைகளை இந்தியா குறிவைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதனுடைய காரணமாகத்தான் லாகூரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் லாகூர் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி பாகிஸ்தான் 15 இடங்கள்ல இந்தியாவை நோக்கி ஏவுகணைகளை ஏவிய போது S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலமாக நாம் தற்காத்துக் கொண்டோமோ அதே போன்று பாகிஸ்தானில் இந்தியா ராணுவம் ஏவிய அந்த ட்ரோன்கள் மூலமாக தாக்குதலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பை இந்தியா ஏவிய
ட்ரோன்கள் இலக்கை அடைந்ததும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய வான் தாக்குதல் தடுப்பு மையம் தகர்த்தப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பு தற்பொழுது லாகூரில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரங்களிலும் இந்தியா தொடர்ச்சியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வகையிலான தாக்குதலாகத்தான் இவர்கள் நடத்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் துணியுமானால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.